வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி சமையலை நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப லோ ஆகிட்ருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். தென் வந்துட்டு பிபி லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். அல்சருக்கு ஹனி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அல்சருக்கு ரொம்ப நல்லது அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 3 நாளாவது இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரியான டிஷ்ஷஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 லெமனும் 1 ஸ்பூன் ஹனியும் எடுத்துக்கோங்க. 2 பீட்ரூட்டையும் ஒரு காய் சீவுற சீவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது மேலே வடிகட்டியை வச்சுக்கோங்க. அதில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஊற்றிக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஒட்டி இருக்கிற பீட்ரூட்டை கொஞ்சமாக அலசி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பீட்ரூட்டோட ஜூஸ் எல்லாமே பாத்திரத்தில் ஃபில்டர் ஆகிடும். திருப்ப ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து திருப்பவும் நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க. பாருங்கள், பீட்ரூட்டை சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. டம்ளர் வச்சுட்டு அது மேலே இன்னொரு சன்னமான வடிகட்டி வச்சுக்கோங்க. நம்ம பெரிய வடிகட்டியில் வடிகட்டும் போது கொஞ்சம் திருன்னு இருக்கும் ஜூஸில். அதையும் நல்லா வடிகட்டுறதுக்காக தான் இன்னொரு டைம் வடிகட்டிக்கிறோம். பாருங்கள், அதில் இவ்வளோ இருக்குது. ஸோ இதனால தான் வடிகட்டணும். இப்போ வடிகட்டின ஜூஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் இல்லாட்டினா சுகர் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.